கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு மனதார இணைந்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், இந்த நாளில் அற்புதங்களை செய்கிறவர். அவரிடத்திலே வல்லமை குறைந்து போகவில்லை. வல்லமை இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது. கூப்பிடுகிற எல்லாருக்கும் அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவர். கலங்காதீங்க. இன்றைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் கலங்கி இருந்தாலும் அந்த கலக்கத்தை இயேசப்பா மாற்றுவார். உங்களோடு பேசுவார், உங்களோடு இடைப்படுவார். குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 19வது அதிகாரம் 11வது வசனம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கெடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தருமாயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். இங்கே நாம் பார்க்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். நம்முடைய ஆண்டவர் துணை நிற்கிறவர். உத்தமன் என்றால் உண்மை உள்ளவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், தேவனுக்கு முன்பாக தேவன் என்னை குற்றப்படுத்தக் கூடாது என்று மனசாட்சியின்படி நடக்கிறவன் தான் உத்தமன். அந்த உத்தமமாய் நடக்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு கர்த்தர் துணை நிற்பார். நீங்க பயப்படாதீங்க. தேவனுக்கு முன்பாக நீங்க உண்மையா இருக்கிறீங்க, நீங்க செம்மையா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குமானால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏசப்பாவுடைய துணை உங்களுக்கு இருக்கும். ஏசப்பாவுடைய துணை எல்லா இடத்திலும் இருக்கும். பயப்படாதீங்க. அவர் துணை இருந்தார்னா, அவர் துணை நின்றார்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஜெயிப்போம். எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, எந்த குழப்பம் வந்தாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி, உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் போராடினாலும் சரி, ஏசப்பா உங்களுக்கு துணை நின்னாருன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஏன்னா யாரும் ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் எந்த பக்கத்தில் இருக்கிறாரோ அந்த பக்கம் ஜெயிக்கும். எந்த பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாரோ அவங்க சாதிப்பாங்க. அதனால பயப்படாதீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரா என்று மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கு உத்தமர்களா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கூட இருப்பார். அதிசயங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கிறா. ஆம், உத்தமனுக்கு தேவன் துணை. ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் துணையாக நின்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்தரலும். போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு விலகி போவதாக. இந்த நாளிலே ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். முதுகெலும்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுகம் கொடுங்க. இடுப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுகம் கொடுக்க. கால் பாதத்திலே ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு சுகத்தை கொடுங்க. கண் பார்வை இழந்த தேவ பிள்ளைகளுக்கு பார்வையை கொடுங்கப்பா. பார்வையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் ஸ்கேன் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு குறைபாடு இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குது, டிஎன்சி பண்ணணும், எங்க யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து அடுத்து இன்னும் ரிப்போர்ட் எடுக்கும்போது எல்லாம் நார்மலா இருக்கட்டும் என்று நம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஆபத்தான நிலையில் இனி இவர்கள் பிழைக்க மாட்டார்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்ன அத்தனை நோயாளிகளையும் இயேசப்பா குணமாக்கும்படியாய், சுகமாக்கும்படியாய், சாட்சி அவர்களை வைக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். தகப்பனே, வேலையில் அவர்களுக்கு வேலையை கொடுங்க. தொழில் ஆரம்பிப்பதற்கு வழியை தாருங்க. வியாபாரத்தை ஆரம்பிக்க கிருபை தாருங்க. விவசாயம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. மீன்பிடி தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. கூலி வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் பணி செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் நெருக்கங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.